ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் டின்னருக்கு ஃபுல்கா அண்ட் தால் மூங் தால் பண்ணுறேன். எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மேக்கிங் த டோ ரோட்டிக்கு. அப்புறமா இதை பிசைஞ்சு வச்சுட்டு உரின்னு இருக்குமே சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு தண்ணி மாத்திரம் தெளிச்சுட்டு சேர்த்து பிசைஞ்சுட்டு இருக்கேன். பச்சை தண்ணி தான், ரெகுலர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர். தளர்த்தி பிசைஞ்சுட்டோம்னாக்கா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு, க்ளீனாக வந்திருக்கு. மாவு நல்லா வந்தாச்சு. இப்போதைக்கு இதை மூடி வச்சு விட்றேன். அங்கே தால் வெந்துன்னு இருக்கிற டயத்தில் நம்ம ஃபுல்கா போட்டு எடுத்துடுறோம். சப்பாத்தி நல்லா பருத்தியாச்சு. எல்லாத்தையும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஒரே திக்னஸில் பருத்தி எடுத்தாச்சு. இப்போ ரொட்டி போட்டு விடலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பண்ணி வச்ச ரொட்டியை 2 பக்கம் போட்டு எடுக்கிறது. சின்ன சின்ன பபிள்ஸ் வரும், நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டோம்னாக்கா நல்லா நமக்கு ஃபுல்கா ரொட்டி பாப்அப் பண்ணி சூப்பராக வந்துடும். ஸோ ரொட்டி கெட்ஸ் ரெடி தான். சப்பாத்தி, ரோட்டி, பூரி எல்லாத்துக்கும் மூங் தால் பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு, ஜஸ்ட்டு ரொம்ப ரோஸ்டாகி சக்கச்சவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், பச்சை வாசனை போகிறது மாதிரி வறுத்து எடுத்துட்டு விடலாம். அப்புறம் நல்லா அலம்பிட்டு வேக வைக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் அந்த வறுவல் ஆகிடும். அத்தனை வறுத்தா போதும், இல்லைன்னா கலரும் மாறிவிடும். நல்லா மஞ்சள் மணக்கு இருந்தால் தான் தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா குழஞ்சி வேகும். ரொம்ப வறுத்து விட்டோம்னாக்கா குழஞ்சி வேகாது, உதிராக இருக்கும். ஓகே, கொஞ்சம் வாசனை லைட்டாக வருது. அந்த ஒற்றை தன்மை போய் கொஞ்சம் விட்டு விட்டு வர தொடங்கியாச்சு, ட்ரையாக தொடங்கியாச்சு. வாசனையும் லைட்டாக வருது. நான் அணைச்சி விட்றேன். போரும், இவ்வளவு போரும். 2-3 வாட்டி அலம்பணும், அரிசி அலம்புற மாதிரி. இப்போ நல்லா அலம்பிட்டு தாலை நல்லா அலம்பிட்டு சின்ன கப்புக்கு 1 கப்பு நான் இது போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு போட்டது இந்த சின்ன கப்புக்கு 1 கப்பு போட்டேன். இப்போ தண்ணி இதுக்கு பெரிய கப்புக்கு 1 கப்பு விடுறேன். அப்புறம் வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது சிம்மு இல்லைன்னா மீடியமில் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். அது முதல்ல ஸ்லோவாக குக் ஆட்ட அவசரம் இல்லை. அப்போ நல்லா அது அமௌண்ட்டும் ஜாஸ்தி, நல்லா விரியும். அப்புறம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பாதி வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். வத்த தொடங்கியாச்சு. தண்ணியை விட்டு இலக்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பொடி வெந்தப்புறமா மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் சேர்த்தலாம். நல்லா வெந்திருந்தது. நல்லா உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ நல்லா ஒன்று கூட உப்பு இறங்கி சேர்ந்ததுக்கு அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் தட்டி சேர்க்கலாம். தாலுக்கு போட வேண்டிய மசாலா சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். 1.5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமா நல்லா தட்டி விட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி விடலாம். வெந்துட்டு இருக்கிற தாலில் சூப்பராக எல்லாம் சேர்ந்துட்டு பருப்பு ரெடி ஆயாச்சு. ஒன்லி திங் நான் நெய்யில் கடுகு, ஜீரா, பெருங்காயப்பொடி போட்டு பொரிச்சு கொட்டியாச்சு. அதுக்கு மேலே கருகாப்பிலையை போட்டிருக்கேன். இதை எடுத்து தாலுக்கு மேலே போட்டு விடலாம். பொரிச்சு கொட்டி தால் ரெடி. அதுக்கு மேலே கொத்தமல்லியை போட்டு விடலாம். கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டாச்சு. லெமன் நறுக்கி வச்சுட்டு இருக்கேன், ஆனால் இப்போ போட போகிறதில்லை. ஏன்னா வெங்கல பாத்திரத்தில் பண்ணதுனால லெமன் லாஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னால் தான் புரிஞ்சுப்பேன். ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஹெல்தி ஃபுட். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்கா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.